ஹாய் கைஸ், நம்ம வீடியோவில் டேரக்டர் ஜிஎம் டைரக்ஷனில் ரிலீஸாக இருக்க டாமினிக் த லேடிஸ் பர்ஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே பொறுத்த மாதிரி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் போகிற வீடியோஸ்லாம் வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த படத்தோட கதை என்னென்னா, ஹீரோவான மம்முட்டி டிடெக்டிவாக இருக்கார். அவர் தங்கியிருக்கிற வீட்டோட ஹவுஸ் ஓனர் வந்து அவங்க பத்து தொலைஞ்சிச்சுன்னு சொல்லி இவர் கண்டுபிடிச்சி தர சொல்கிறாங்க. இப்படி இருக்கும்போது ஆல்ரெடி அவர் 4 மாதமாக வாடகை கட்டாமல் இருக்காரு. இந்த பர்ஸை கண்டுபிடிச்சி கொடுத்தாங்கன்னா இந்த 4 மாதம் வாடகை கழிச்சிருன்னு சொல்லி அந்த ஹவுஸ் ஓனர் லேடி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் அந்த பர்ஸை கண்டுபிடிச்சாரு இந்த படத்தோட கதை. இப்போ உங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்துருவோம். இப்போ பாசிட்டிவ் பாயிண்ட் என்னன்னா, படத்தோட ஸ்க்ரீன் பிளேல ஒரு லேகும் இல்லாமல் 2.5 மணி நேரமும் எங்கேஜிங்காக கொண்டு போயிருந்தாங்க. இந்த படத்தோட கதையை நான் சொன்னதை வச்சு பார்க்கும்போது நார்மலான ஸ்டோரி மாதிரி தான் சொல்லியிருப்பேன். ஆனால் ஸ்க்ரீனில் திடீர்னு ட்விஸ்ட் வச்சு அடுத்து என்ன நடக்குங்கிற ஸ்க்ரீன் பிளேல கியூரியாசிட்டியோட சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. அண்ட் இந்த படத்தை என்னதான் ஜிவிஎம் டைரக்ட் பண்ணியிருந்தாலும் இது ஒரு மலையாள ஃபிலிம் மாதிரி தான் இருந்தது. பொதுவாக மலையாள கிரைம் த்ரில்லர் படங்கள்லாம் இருக்கிற ஸ்க்ரீன் பிளே தான் இந்த படத்துக்கு அமைச்சிருக்காங்க. ஆக்சுவலாக படத்தில் நடக்கிற ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் நல்லாவே எங்கேஜ் பண்ணுதுன்னு சொல்லலாம். கௌதம் மேனன் படங்கள் எல்லாம் பேசா ட்விஸ்ட்டும் அந்த அளவுக்கு இருக்காது. முடிஞ்சளவு ஃப்ளாட்டாக தெளிவாக தான் எடுப்பார். ஆனால் இந்த படத்தில் அந்த மாதிரிலாம் கிடையாது. ப்ராப்பரான ட்விஸ்ட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க படத்தில். அதுவும் எண்டு கிளைமேக்ஸில் காட்டும்போது ட்விஸ்ட்லாம் செம்மையாக எண்டி மண்டை பிச்சுட்டு வந்துடுவீங்க. அந்தளவுக்கு காம்ப்ளெக்ஸாக இருந்தது. படத்தில் மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக டீசெண்டாக தான் இருந்தது. தமிழ் மியூசிக் டைரக்டர்ஸோட போயிருந்தால் நல்லா இருந்திருக்கும். இருந்தாலும் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேனால மியூசிக்கே மறக்க வச்சுருக்குங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸை பொறுத்த வரைக்கும் 3 இடத்துல தான் ஃபைட் சீன் இருக்குது. அந்த ஃபைட் சீன் கூட 2 நிமிஷத்துல மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் வரைக்கும் இருக்கும். இந்த ஃபைட் சீனோட கொரியோகிராஃபி ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அதாவது ஆக்டிங் வைஸாக பார்க்கும்போது வழக்கம் போல் மம்முட்டி வந்து அவர் ஸ்டைல்லே ரொம்ப யதார்த்தமாக நடிச்சு கொடுத்துருந்தாரு. அது ரொம்ப நல்லா இருந்தது. ஹீரோயினும் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. ஹீரோயின் கேரக்டர் பொறுத்த வரைக்கும் நார்மலான ஜிவிஎம் படங்களில் வர ஹீரோயின் மாதிரி தான் இந்த ஹீரோயின் கேரக்டர் இருக்குது. அதுவும் ரசிக்கும்படியாகவே இருந்தது. ஓவராலாகவே இந்த படத்தில் எனக்கு பாசிட்டிவ் மட்டும் தான் தெரிஞ்சுது, நெகட்டிவ் எதுவுமே தெரியல. இந்த படத்தில் இருக்கிற ஒரே பிரச்சனை என்னென்னா, ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு இந்த படம் போர் அடிக்க வாய்ப்பு இருக்குது. மற்றபடி நீங்கள் மலையாள படம் விரும்பி பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை ட்ரை பண்ணலாம். டப்பிங் பொறுத்தவரை தமிழில் இல்லை, வெறும் மலையாளத்தில் மட்டும் தான் இருக்குது. அதனால் சப்டைட்டில்ஸ் போகிற தேட்டரில் போய் இப்போ இந்த படத்தை பாருங்கள். சப்டைட்டில்ஸ் இல்லாத தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா என்ன பேசுகிறாங்கன்னு புரியாமலே போயிடும். அதுக்கு தான் சொல்கிறேன். ஓகே கைஸ், நீங்கள் இந்த படத்தை ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்கள் ஒப்பீனியன் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.